ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சின்னதாக ஒரு செய்தி. வாழ்க்கையில் சாதனை அப்படின்னா என்ன? ஒரு நபர் நிறுவனத்தில் இருக்கிறாரு. அந்த நிறுவனம் ஒரு இலக்கு கொடுப்பாங்க. அந்த இலக்கு அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த நிறுவனத்தின் சாதனையாக அந்த நிறுவனத்தில் உள்ளவங்களாம் பாராட்டுவாங்க. அந்த நிறுவனத்தில் அவர் மிகப்பெரிய அச்சீவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறுவனம் என்ன சொல்லிச்சோ அந்த இலக்கை அவர் அடைஞ்சிட்டார். இப்படி தான் தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த பல இடங்களில் பல சாதனையாளர்கள் பார்க்குறோம். வாழ்க்கையில் சாதனைனா என்ன? நம்ம அரசாங்கம் கூட விருது கொடுக்குறாங்க. வாழ்வியல் சாதனையாளர், தன்னுடைய வாழ்க்கையே சாதனையாகவே மாறியிருக்கார், சாதனையாளராகவே இருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மை ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக என்னுடைய சிந்தனை, சாதனை அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை. சின்ன பசங்க வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த செவுத்தை போய் தொடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. போய் தொட்டுருவாங்க. தொட்ட உடனே கை தட்டிட்டு நான் தொட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுதான் சாதனை. உங்கள் வாழ்க்கையில் படிக்கும் பருவத்திலேருந்து, தொழில் செய்யக்கூடிய பருவத்திலேருந்து, வேலைக்கு போகிற பருவத்திலேருந்து, திருமணமாகிற பருவத்திலேருந்து, தாய் தந்தை கவனிக்கிற பருவத்திலேருந்து, நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரை எதையெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொன்ன தேதியில், சொன்ன காலத்துக்குள்ளே நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும்ல, தட் இஸ் சக்ஸஸ். அதுதான் சாதனை. அப்போ நம்மில் அனைவருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாதனை, சாதனை, சாதனை. இந்த சாதனையை அடையாதவங்க, சொன்னதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க என்ன பண்ணிடுறோம்? விரக்தி அடைஞ்சிடும், அல்ல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய தாய் தந்தையிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணை வரையும், உங்கள் வாழ்க்கை துணை அடுத்து உங்களுடைய தலைமுறை மகன் மகள் வரையும், உங்களை சார்ந்த சமுதாயம் வரையும், இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்ற உலகம் கூட விரும்புவது யாரை என்றால், யார் ஒருவர் சாதனையாளனாக தன்னை உயர்த்தி கொள்கிறாரோ அவரை மட்டுமே உலகம் விரும்புகிறது, உலகம் வியந்து பார்க்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள், நாம் அனைவருமே சாதனை நாயகனாக மாறுவதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லலாம். ஸோ பிறந்ததும் இறந்துடுறோம். இதுக்கு இடையில் சாதனை நாயகனாக எப்பெல்லாம் உங்களை உருவாக்கி கொள்ள முடியுமோ, உங்களால் உங்களை உருவாக்கி கொள்ள முடியுமென்றால் உலகம் உங்களை வியக்கும், உலகம் உங்களை விரும்பும். நீங்களும் உலகம் விரும்பும் மனிதராக, சாதனை மனிதராக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.